நண்பர்களுக்கு வணக்கம். குழந்தை பேர் இல்லாத தம்பதியர்களுக்காக ஒரு நேரடி ஒளிபரப்பு. உண்மையில் நேரடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் ஒரு தம்பதியரின் நேரடியான விளக்கம். அவர்கள் எப்பொழுது தொடங்குகிறார்கள், எப்பொழுது முடிகிறது என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் தெளிவாக கூறவிருக்கிறார்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் அவருடைய எண்களை தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம். அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகளை மட்டுமே அவர்கள் கூறுவார்கள். எங்கள் பேர் விஜயகுமாருங்க, கோயம்புத்தூர். என்னோடய ஒய்ஃபோட பேர் லதா. அவங்க பாலக்காடு, கேரளா. நாங்கள் குழந்தை இல்லாததுனால அதற்கான சிகிச்சையை தேர்ந்தெடுத்துருக்குறோம். சரிங்களா? இதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் என்னென்ன சிரமப்பட்டோமோ அதெல்லாம் நீங்கள் படக்கூடாது அப்படிங்கிறத காரணம். உடல் ரீதியாக ப்ராப்ளம், பண ரீதியாக ப்ராப்ளம், சரிங்களா? வேலைக்கு போக முடியாது, கூடவே ஒருத்தர் பார்க்கணும், டேப்லெட் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா உடம்புல அலர்ஜி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம். அப்புறம் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். டோட்டலாக எவ்வளோ பணம் செலவாகும் அதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த சிகிச்சைக்கே வரணும். இப்போ எல்லாத்துக்கிட்டையும் போய் உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு, நீங்கள் என்னென்ன ப்ராப்ளத்தில் போனீங்க அப்படின்னு கேட்டால் யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. என்னென்னா ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க மருத்துவத்துறையில். மருத்துவத்துறையில் பார்த்திங்கன்னா ரகசியங்கள் டாக்டர் தான் வெளியே சொல்லக்கூடாது. ஒரு நோயாளி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் இவ்வளோ பணம் செலவாச்சுன்னு அடுத்தவங்களோட சொல்லும்போது அடுத்தவங்களுக்கு சிரமங்களில் கொஞ்சம் குறையும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த பதிவு. எங்களுக்கு நேர்ந்த அனுபவங்கள், சரிங்களா? எப்போ சிகிச்சை தொடங்கணும், எப்போ முடிய போகுது, எவ்வளோ பணம் செலவாச்சு, என்ன ப்ராப்ளம், இதை பூரா ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். என்னோடய நம்பர் கீழே இருக்குது. 86 81 9 20 60 1. நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடுங்க. வாட்ஸ்அப் காலில் வந்தாலும் சரி, வீடியோ காலில் வந்தாலும் சரி, நாங்கள் அந்த நாள் நீங்கள் கூப்பிடுற நாள் நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறோம். அது வரைக்கும் நாங்கள் என்ன செலவு பண்ணியிருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுறோம். நீங்கள் குழந்தை இல்லாத தம்பதிகளாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஆலோசனையை கேட்குறதுனால கூட நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. வெற்றி அடைந்தவன்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு கருத்தை கேட்குறத விட தோல்வி அடைஞ்சவங்கிட்ட ஒரு கருத்தை கேட்டோம்னா எப்படி வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்கள் 13 வருஷமாக பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தோல்வி தான். இப்போ பார்த்திங்கன்னா சிகிச்சைக்காக வந்திருக்கிறோம். இந்த தடவை ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். பணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, சம்பாரிச்சிடலாம். சரிங்களா? நம்ம எவ்வளோ நாள் தான் பார்த்திங்கன்னா மைனஸ் ஆகிட்டே போகிறது. நான் பட்ட சிரமங்கள் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. மீண்டும் தொடருவோம்.